இப்போ நம்ம அப்பள கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா, குயிக்காக ஏதாவது கூட்டு செய்யணும் அப்படின்னா இதை வந்து நம்ம செய்யலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். இதில் நல்லா படுத்துருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 1 டம்ளரோ 2 டம்ளரோ நீங்கள் எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம திறந்ததுக்கப்புறம் இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கூட்டு வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் இதை கொதிக்க விட போகிறேன். இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பல் பூண்டு சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு லேசாக செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டும் ஃப்ரை பண்ணலாம். எல்லாம் முழுசாக அப்படி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்து குயிக்காகவே ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நாம் அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எட்டுலேருந்து 10 அப்பளம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இதை நொறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம்.
இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான அப்பளக்கூட்டு ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.